நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாதுன் நபியை கொண்டாடிடும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மற்றவர்களின் மனதை புண்படுத்தாதீர்கள் என அன்பையும், கல்வி கற்பது ஆண் பெண் இருவரின் கடமை என அறிவையும், ஒருவனுடைய உழைப்புக்கு அவனுடைய உழைப்பின் வியர்வை உலருவதற்குள் ஊதியத்தை கொடுத்துவிடு என தொழிலாளர்களின் உரிமையையும், எப்போதும் உண்மையையே பேச வேண்டும் என பொய்யாமையையும், வறியவருக்கு உதவிடும் இரக்கச் சிந்தனையையும் வலியுறுத்திய பெருமகனார் அண்ணல் முகமது நபி அவர்கள் என்று தெரிவித்துள்ள திமுக தலைவர், அத்தகைய நபிகள் நாயகம் காட்டிய வழியில் பிறழாது நடக்கும் இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் அவர் தம் உரிமைகளுக்காகவும் தொடக்க காலம் முதலே அரணாக திகழும் இயக்கம் திமுக என்றும், பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் முதலாக திருவாரூரில் சந்தித்து கொண்டதே நபிகள் நாயகம் விழாவில்தான் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். கண்ணியமிகு காயித்தே மில்லத் காலம் தொட்டே திராவிட பெருந்தலைவர்கள் பலர் மிலாதுன் நபி விழாக்களில் தொடர்ந்து பங்கேற்று வந்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 1969ஆம் ஆண்டிலேயே மிலாதுன் நபிக்கு அரசு விடுமுறை அளித்தவர் கலைஞர். மேலும் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது, 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது, சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைத்தது, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் உருது அகாடமி தொடங்கியது என எல்லா வகையிலும் இஸ்லாமிய பெருமக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட இயக்கம் திமுக என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம், வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் என இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போதெல்லாம் போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள், சட்டப்பேரவை தீர்மானங்கள் என இஸ்லாமியரின் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது நமது திராவிட மாடல் அரசு என்றும், இதனால்தான் எவராலும் அசைத்து பார்க்க முடியாத பாச உறவாக திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான உறவு தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட நீண்ட நெடிய நட்பின் உணர்வோடும் உரிமையோடும் நபிகள் நாயகம் காட்டிய அன்பு வழியில் பயணித்திடும் தன் நெஞ்சுக்கு இனிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது மிலாதுன் நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.